சட்டமன்ற தேர்தலிலே நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். போன எம்பி எலெக்ஷன்லயும் அந்த கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தோம். இப்ப நடைபெறுகின்ற ஈரோடு இடைத்தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் அதிகமான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேலன் வெள்ளி சனி 3 நாள் அங்கே தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக எங்க கட்சி சார்பாக நாங்கள் சொல்லுகின்றோம். அதிகமான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெறுவார்கள், எல்லாரும் பத்திரிகைகள் தெரிஞ்சதுதான். இருந்தாலும் இன்னும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் இந்த ஈரோடிலே வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் எங்கள் கட்சி சார்பாக அங்கே ஓட்டு சேகரிக்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா 1 கோடி விதையை வச்சு காயல் பண்ணத்துல 1 லட்சம் விதையை நட்டாரு, அண்ணன் நட்டாரு. அது எல்லாமே முளைச்சிட்டு காயல் பண்ணத்துல முளைச்சு கடலில் முளைச்சிட்டு அது கரண்டை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. அது காயல் பண்ணத்துல இருந்து திருச்செந்தூர் தாண்டி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கின்ற கடலில் வச்ச ஒட்ட அவ்வளவு மரமும் அந்த கோயில் என்ன கோயில் அது அந்த கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பெரிய மரமா வந்துடுச்சு, பிரமாதமா வளர்ந்துருக்கு. அந்த 1 கோடி பனை என்பது ஒரு பாதியாவது கண்டிப்பாக முளைத்து அது வரும் எதிர்காலத்திலே மக்களுக்கு ஒரு பயனா இருக்கும். அதாவது இப்போ வருகிற சீசன் அது பதநீர் சீசன். தை மாதம் ஆரம்பிச்சு ஒரு 4 மாதம் ஒரு சீசனான டைம். இப்போ பதநீர் இறக்கின்ற பொழுது அந்த பதநீரை காலையில இருக்கின்ற போது அந்த பதநீர் சிறப்பா இருக்கும். இந்த சுண்ணாம்பு போடுற பதநீர் சிறப்பா இருக்கும். அது மாலையிலே பாய்க்கின்ற போது குளிக்க ஆரம்பிச்சிடும். அந்த பதநீர் புளிச்சிடும். ஸ்மெல்லு ஒரு மாதிரி கல் வாசனை மாதிரி வரும். ஸ்மெல்லு ஒரு மாதிரி அடிச்சிடும். இதே காவல்துறை பிடிச்சிட்டு போய் அந்த கல் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை போட்டாங்க. இது வரைக்கும் 500 ரூபா 1000 ரூபா ஃபைன் போட்டுட்டு இருந்தாங்க போன வருஷம் வரைக்கும். இப்போ இந்த கள்ளக்குறிச்சி மேட்டர் நடந்த பிறகு விவசாயத்திலே சில பேர் மரணம் அடைந்தவொன்னா தமிழ்நாடு அரசு ஒரு கடுமையான சட்டத்தை போட்டார். கள்ளசாரை விற்பவர்கள் இனிமேல் விற்கவே கூடாது, தொடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுமையான சட்டத்தை போட்டு கள்ளசாராயத்தை ஒழிப்பதற்கு ஒரு சிறப்பான சட்டம் நான் வரவேற்கின்றேன். அந்த சட்டத்தெல்லாம் வரவேற்கின்றேன். அது எங்க பனை தொழிலை ரொம்ப பாதிக்குது. அதே சட்டத்துல கொண்டு போய் கைது பண்றாங்க. இப்போ 20 பேர் ஜெயில இருந்து வர முடியல, 1 லட்சம் 2 லட்சம் ஃபைனுங்கிறாங்க. அவங்க கிடைக்குது அன்றாடம் ரோட்ல வச்சு பார்ப்பீங்க. அன்றாடம் பதநீர் ரோட்ல வச்சு வச்சுட்டு ஒரு 500 1000 2000 பாக்குறது அந்த ப்ரூஃப் இந்த வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது. அதாவது விருதுநகர்ல ஒரு 30 பேர் ஜெயில இருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்துல 10 பேர் ஜெயில இருக்காங்களாம். இந்த மாதிரியான மக்கள் பாதிக்கப்படுறதுனால இந்த தொழிலே விட்டு போயிடலாமாங்கிறதுக்காக என்ன வர சொல்லி நீங்க உடனே கவர்மெண்ட் அரசுக்கு சொல்லுங்க, முதலமைச்சர் சொல்லுங்க, எங்களை காப்பாத்துங்க, பழைய மாதிரி சட்டத்தை எங்களுக்கு கண்டுபிடிச்சு விட சொல்லுங்க. தப்பு பண்ண மாட்டோம், புளிச்ச பதநீர் மாட்டினோட போய் ஃபைனை கட்டிட்டு வந்துடும், வச்சே தப்பு தான், ஃபைனை கட்டிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காண்டி தான் இப்போ நாங்கள் விருதுநகர் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த நிர்வாகிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அதே போல நானும் தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சொல்ல தயாராக இருக்கிறேன். பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.